பிஜேபி என்ன வேணாலும் செய்யுங்க, அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் தொடர்ந்து. இப்போ பிஜேபி கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் பீகார்ல இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. அது நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த நிதிஷ்குமாரை டெப்டி சிஎம் ஆக்கிட்டு கூட அவங்க போகலாம். பீகார்ல இருக்கிற மாதிரி நம்ம இங்க தொகுதி பங்கீடு பண்ணிக்கிடுவோம், எங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுங்க, 100 தொகுதி கொடுங்க, அங்க 101 தொகுதியில் நாங்கள் நின்றுருக்கோம், இங்க 100 தொகுதி கொடுங்க, 90 தொகுதி கொடுங்க என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வார்கள்? இங்க எஸ்ஐஆரோட டே 1ல இருந்து ஒரு பக்கம் திமுக சட்ட போராட்டம் நடத்துது, இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர்ல ஆக்டிவா இருக்கு. அப்போ எஸ்ஐஆர் பதிவுல ஆக்டிவா இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஒரு வாக்காளரை பல முறை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு கிடைக்கும். அது திமுகவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பிஜேபி அல்லது மோடி அமித்ஷா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சி என் கை என் பெருமைன்னு எதுவும் சொல்லி கேம்பெயின் மாதிரி பண்ணி பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆதரவாளர்களோட மைண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாற்று முடிவு எடுக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையோ பொய்யோ தெரியாது. காங்கிரஸ் ஆதரவாளர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்கீங்க? பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் ஒத்து போறக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்னன்னா பிரசாந்த் கிஷோர். அங்க எப்படி ஒரு பிரசாந்த் கிஷோர் அவர் எனக்கும் நிதிஷுக்கும் தான் நேரடி போட்டி, நிதிஷ் 25 சீட்டு ஜெயிச்சாவே நான் அரசியல் விட்டு வெளியே போறேன் அப்படின்னாரு. இங்க பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. ரிசல்ட் அங்க 0. இது போல 0 இங்க விஜய்க்கு வருமா? இங்க எப்படி 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சாங்களோ இந்த 3வது அணி அப்படின்றதுனால, அதே போல இங்கேயும் 3வது அணியின் மூலமாக 200 சீட் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், பீகார் தேர்தல் என்பது தற்போது முழுமையான அந்த முடிவு என்பது வெளியாகி இருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக இதுவரைக்கும் பெறாத ஒரு வெற்றியை பிஜேபி கூட்டணி பெற்றிருக்கிறாங்க. 200 சீட்டுகளுக்கும் அதிகமான ஒரு வெற்றி என்பது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஸ்ஐஆர் என்பது முதன்முறையாக எடுக்கப்பட்ட மாநிலம் பீகார். இந்த மாநிலத்துல பல்வேறு வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதும் எஸ்ஐஆர் மீதும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இந்த தோல்விக்கு. தேஜஸ்வி கூட பின்னடைவை ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தலுடைய ரிசல்ட் என்பது வருவதை பார்க்க முடியுது. 143 சீட்ல போட்டியிட்டு வெறுமன 30 சீட்டுகள்ல மட்டும்தான் அவங்க முன்னிலை வைப்பதை பார்க்க முடியுது. இவ்வளவு தூரத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோல்வி என்பது எதிர்கட்சிகளுக்கு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? பீகாருக்கான என்னோட பரிச்சயம் 1975ங்க பாட்னால ஜெயபிரகாஷ் நாராயணனோட பேரணி, எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் முன்னாடி இந்திரா காந்தியை எதிர்த்து, அதாவது இந்திரா காந்தி அம்மா 1971 பிரதமர் ஆறாங்க. பல்வேறு மன அதிருப்திகள். 75 ஜேபி மூவ்மெண்ட் டோட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அந்த காலத்துல அதோட பேர். அதுல தேஜஸ்வியோட ஃபாதர் லாலு, நிதிஷ் இவங்கெல்லாம் தான் முன்னணி இளைய தளபதிகள். முன்னதாகவே அது ஒரு சமூக நீதி மாநிலம். கற்பூரி தாக்கூர் காலத்துல எங்களுக்கு கல்லூரி நாட்கள்ல கற்பூரி தாக்கூர் ஃபார்முலா அந்த பகுதிகளில், வட இந்திய பகுதிகளில். அப்புறம் ஜேபி எல்லாம் அரசு எமர்ஜென்சியோட. இப்போ எமர்ஜென்சி லிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தலை அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்திரா காந்தி லிஃப்ட் பண்ணாங்க. இந்திரா காந்தியை தோற்கடிக்கணும் போது ஜேபியோட ஃபார்முலா எல்லா எதிர்கட்சியும் ஓரணியில திரளணும். இப்போ பிஜேபியை தோற்கடிக்கணும்னாலும் அதே ஃபார்முலா தான், ஓரணியில திரளணும். ஓரணியில திரண்டால் மட்டும் போதாது, காமன் சிம்பிள்ல நிக்கணும். எல்லா கட்சியுமே அவங்கவுங்க சிம்பிளை விட்டு கொடுத்துட்டு ஜனதாங்கிற ஒரே பேரு, ஏர் உழவுங்கிற ஒரே சின்னம். இதுல இப்படியான ஒரு தேர்தல் தான் 1977 இந்திரா காந்தி அம்மா வீழ்த்தப்பட்டார்கள். இந்த எதிர்கட்சிகள்கிட்ட பணங்கிறதே மருந்துக்கும் கிடையாது. எல்லாரும் ஜெயில இருந்துட்டு அப்பதான் ரிலீஸ் ஆனாங்க. அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்போ ஜேபி மூவ்மெண்ட்ல இருந்த முக்கிய கட்சிகள்ல ஒன்று இன்றைய பாரதிய ஜனதாவோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம். எல்லாரும் சேர்ந்துதான் நின்னாங்க. அப்போ ஒரு வலிமையான பெரிய சக்தியை வீழ்த்தணும்னா எல்லா கட்சிகளும் ஒரு அணியில திரண்டா மட்டும்தான் சாத்தியம். ஒரு அணின்னு சொல்றதை விட கூட அவங்க அந்த கட்சி ஐடென்டிட்டியே விட்டுட்டு நிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் அது சாத்தியம் இல்லை. ஒரு அணியில ஒரே மாதிரியான சிந்தனை இருக்கணும். இப்போ பீகார் தேர்தல் முடிவு ஏன் இப்படிங்கிறதுக்கான அனாலிசிஸ்ல என்னோட பார்வை ஆரம்பத்துல இருந்தே குழப்பம் இருந்தது. காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு ஓட்சோரி யாத்திரையெல்லாம் ராகுல் காந்தி நடத்தினாரே தவிர அதோட முழு பயன் தங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க நம்பினாங்க. அது அப்படி கிடையாதுங்க.
ஒரு கேம்பெயின் நம்ம நடத்துறோம், அதோட முழு பயன் வந்து நமக்கு தேர்தலில் கிடைக்கணும்னா, சீட்டா கிடைக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து அடிப்படையில பெரிய கட்டுமானம் இருக்கணும், கிராம அளவுக்கான கட்டுமானம். இப்போ எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம், பெரிய அளவுக்கு எதிர்க்குது. ஆனா அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு கீழே கட்டுமானம் இல்லாம முடியவே முடியாது. அப்படியே கட்டுமானம் இருந்தாலும் அதை ஓட்டா மாத்தணும். இப்போ காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட கட்டுமானம் இல்லை. ராகுல் காந்தியோட யாத்திரை அது பெரிய அளவுக்கு எழுச்சியெல்லாம் உண்டு பண்ணுச்சு, அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனா அதை மட்டுமே வைத்து அவர்கள் தேர்தலில், இன்னும் சொல்ல போனால் முதல் கட்ட தேர்தலோட நாமினேஷன் முடிகிற வரைக்கும் இழுத்து அடிச்சாங்க, யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. தொகுதி பங்கீடு கடைசி வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணல, தேர்தலே நடந்து முடிஞ்சிருச்சு, அபிஷியலா இன்னென்ன கட்சிக்கு இவ்வளவு தொகுதின்னு சொல்லவே இல்லை. ஒரு 12-14 தொகுதியில கூட்டணி கட்சிகளே ஒன்றுக்கொன்று ஏற்று போட்டியிட்டது. ஜார்க்கண்ட் வந்து பீகார்ல இருந்து பிரிந்த மாநிலம். ஜார்க்கண்ட்ல ஆளுங்கட்சி ஜேஎம்எம், அதுல கூட்டணி கட்சி வந்து காங்கிரஸ், அதுல கூட்டணி கட்சி ஆர்ஜேடி. ஆனா ஜேஎம்எம்முக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அவங்களுக்கு வந்து அந்த பார்டர் ஏரியால செல்வாக்கு இருக்கு. ஓய்சி கட்சி கூட சீட்டு கேட்டாங்க, கொடுக்கல. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா தனித்தே அவங்க 6 சீட்ல முன்னிலை அப்படின்ற பார்ப்போம். பயங்கரமா அவங்க ஓட்டை பிரிச்சிருப்பான வாய்ப்பு இருக்குல்ல சார்? கண்டிப்பா ஓட்டை பிரிச்சிருப்பாங்க. ஓய்சி கட்சி வந்து இதே, அதாவது ஃபார்முலாவே ஒரு பெரிய எதிரியை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்னா சேரணும். நான் ப்ரூவ்டு ஃபார்முலா நான் 75ல இருந்து பீகார்ல சொல்றேன். பீகார் இப்ப ஒன்றுபட்ட மாநிலங்க. இன்றைய பீகார்ல பிரிப்பதற்கு முன்னால் இருந்த பீகார். அவர் அந்த ஒன்றுபட்ட ஃபார்முலாவை ஜேபி வந்து எதுக்கு அட்வொகேட் பண்ணாருன்னா, என்டையர் இந்தியாவுக்கும், எல்லா இந்தியா முழுசும் நீங்க அப்படிதான் செய்யணும், அவதான் அந்த வெற்றி சாத்தியம் என்றுதான் அவர் சொன்னார். நாங்கெல்லாம் வந்து இங்க அப்ப நான் பஞ்சாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அங்க இருந்தா பாட்னாலாம் போனேன். திருப்பி நான் இங்க தமிழ்நாடு உடனே இந்திரா காந்தி எடுத்து எல்லாரும் ஒரு அணியில திரளுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா திரள. அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்திரா காந்தி அம்மா தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க, எம்பி சீட் நிறைய ஜெயிச்சாங்கிறதான் வரலாறு. இப்பவும் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்குது. சரி, ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சிக்கு இந்தியா முழுசும் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆதரவு இருக்கு, சில மாநிலங்கள் ஆதரவு அதிகமா இருக்கு. அப்போ அந்த பெரிய கட்சியை யூ கேனாட் விஷ், அதாவது அவன் போகணும் ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும் ஒழியவே முடியாது. எப்படி அது பாசிபிள்? அதுக்கான கட்டுமானம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? கட்டுமானம் இல்லைன்னு உணரும் போது உங்க பலத்துக்கு தகுந்த மாதிரி வலை பின்றீங்களா? காங்கிரஸ் எதுவும் இல்லை. இப்ப இதே காலகட்டங்க 8 இடைத்தேர்தல் நடக்கு. 8 இடைத்தேர்தலும் பல்வேறு மாநிலங்கள்ல. பிஜேபி ஆளுகிற மாநிலம் ராஜஸ்தான், அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிக்குது. இப்போ இதே சேம் டைம்ல நடந்த இடைத்தேர்தல் சொல்றேன். தெலுங்கானா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி செய்யற மாநிலம், அங்கேயும் காங்கிரஸ் ஜெயிக்குது. அதாவது எதிர்கட்சியா இருக்கிற மாநிலத்திலும் ஜெயிக்குது, ஆளுங்கட்சியா இருக்கிற மாநிலத்திலும் ஜெயிக்குது. பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கு, ஒரிசால ஜெயிக்கிற நிலைமையில இருக்கு. அதாவது 8ல 2 தான் வந்திருக்காங்க ஆவரேஜா. வந்தால் முழு ரிசல்ட் வந்தா 2, ஒரிசால இன்னும் ரிசல்ட் வரல, நம்ம பேசுற இந்த தருணத்தில் ரிசல்ட் வரல. மற்றபடி எல்லா மாநிலங்களையும் அந்தந்த மாநில நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ பஞ்சாப் மாநிலம் டரன் தொகுதி வந்து நான் வந்து பஞ்சாப்ல வேலை பார்க்கும்போது என்னோட முகவர் வந்து அந்த தொகுதிக்காரருங்க. அவர் அங்க இருந்தா வந்து அமிர்த்சருக்கு வருவார். பாகிஸ்தான் பார்டர் ஏரியா. அங்க வந்து எந்த விதமான வெறுப்பு பிரச்சாரமோ அந்த தொகுதியில இடம்பெறவே இல்லை. பாகிஸ்தானோட எக்ஸாக்ட் பார்டருங்க. எங்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு அங்க உரம் விற்கும், நிலம் கம்மி. ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து வந்து உரம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளவு எப்படி நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாம மூட வைக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த ஒரு நுட்பமே புரிஞ்சுது. எதுக்காக நான் சொல்றேன்னா, முதல்கட்ட தேர்தல், 2ஆம் கட்ட தேர்தல் எதுலையுமே வெறுப்பு பிரச்சாரம் பார்டர் ஏரியாலேயே வந்து அங்க எடுபடலை. ஆம் ஆத்மி வந்து அங்க ஜெயிக்குது, ஆளுங்கட்சி ஆம் ஆத்மி. அப்போ எந்த இடத்துல வந்து பிஜேபி அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கிறத ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கணும். பிஜேபி எப்படி இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னா, வெறுமனே வந்து நம்ம அவங்க வெறுத்தாலே போதும், அவங்க தோத்து போயிடுவாங்க. அது எப்படி சாத்தியம்? ஒரு கட்சிக்கு அடிப்படையில கட்டமைப்பு இருக்கு, பிஜேபிக்கு கட்டமைப்பு இருக்கு. ஆர்எஸ்எஸ் அங்க எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து பெரிய அளவுக்கு கிராமங்கள்ல ஊடுருவி இருக்காங்க. அவங்களை நீங்க வீழ்த்தணும் அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில எதிர்ப்புணர்வை நீங்க கிரியேட் பண்ணணும்.
அப்படி எதிர்ப்புணர்வை ராஜஸ்தான்ல கிரியேட் பண்றதுல வெற்றி கண்டுள்ள காங்கிரஸ் பீகார்ல வெற்றி பெறல இல்லையா? தேஜஸ்வி எஸ்ஐஆர் அப்படின்றத அவங்க தேசிய பிரச்சனையா மக்கள் பார்த்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? நம்ம பீகாருக்கான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும்னு எடுத்துக்கலாமா? இப்ப இப்படி பாருங்க, எஸ்ஐஆர் முதல்ல பீகார் மட்டும்தாங்க. இனிமே எல்லாம் நிறைய மாநிலத்துக்கு வரப்போகுது. எஸ்ஐஆர்ல ஓட்டை செலக்டிவா ஓட்டரை டெலீட் பண்ணிட்டாங்க, எங்க ஆதரவு ஓட்டர்களை குறி வச்சு டெலீட் பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டை நம்ம நிரூபிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம்? ஒரு குறிப்பிட்ட ஓட்டர்களுக்கு பேர் இடம் இல்லை, நம்ம ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லை. அப்போ வாய்ப்பு என்ன? அவங்க மீண்டும் டெலிஷனுக்கு எதிராக குறிப்பிட்ட படிவத்தில் விண்ணப்பிச்சு அவங்கள வாக்காளராக சேர்த்துக்கிடணும். அப்போ அது யாரோட வேலை? ஓட்டருக்கு ஒண்ணுமே தெரிலன்னு வச்சுக்குவோம். ஓட்டர் ரொம்ப படிக்காதவர்கள், பாமரர்கள். ஆனா அவங்களுக்கு உதவி செய்து அவங்க பேரை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்க வைக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? கட்சியோட வேலை தானே. அதுதானே நம்ம பிஎல்ஏ போடுறோம். சரி, பிஎல்ஓ மட்டும்தான் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசோட அதிகாரி, தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. பிஎல்ஏ கட்சி, பிஎல்ஏவும் போகலாம், அபிஷியலா பிஎல்ஏ போகலாங்க, கூட போகலாம். அப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது பிஎல்ஏ ஆக்டிவா களத்துல இறங்கி செஞ்சிருக்கணும். முதல்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இங்க தமிழ்நாடு மாதிரி தான், அவங்க களத்துக்கே போகல. பிராக்டிகலா தேஜஸ்வி பார்ட்டி களத்துக்கு போச்சுங்க. அது ஓட்டுல பிரதிபலிக்குது. எப்படின்னா, இப்போதைக்கு நான் பார்த்த வகையில தேஜஸ்வி பார்ட்டியோட இண்டிவிஜுவல் ஓட் ஸ்கோர், அதாவது அவங்க 140 தொகுதிக்கு மேல போட்டி போட்டிருக்காங்க. பிஜேபி 101 தொகுதி. அப்ப 100, 140ங்கிற அந்த விகிதாச்சாரத்தை மனசுல எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, தேஜஸ்வி கட்சியோட ஓட் ஷேரும் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா தேஜஸ்வி கட்சி ஓட் ஷேர் கூட இருக்கு, 1% கூட இருக்கு. யாரோட ஓட் ஷேர் ரொம்ப குறைஞ்சிருக்கு? 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வாங்கி களத்துல நின்ன காங்கிரஸ் கட்சியோட ஓட் ஷேர் அதல பாதாளத்துல இருக்கு. அதாவது 2 டிஜிட்டுக்கு கீழே இருக்கு, டபுள் டிஜிட்டுக்கு கீழே இருக்கு. நிதிஷ்குமார் பார்ட்டி அவங்க 101 சீட்டு, அவங்க கிட்டத்தட்ட 18% ஓட் ஷேர் வருது. அதாவது பிஜேபி என்ன குற்றச்சாட்டு மனசுல வச்சிருப்பாங்க அப்படின்னா, பிஜேபியும் நிதிஷ்குமார் பார்ட்டியும் ஒரே அளவிலான ஒரே எண்ணிக்கையிலான தொகுதியில தான் போட்டி போட்டோம். ஆனா நிதிஷ்குமாரோட பார்ட்டிக்கு ஓட் ஷேர் கம்மியா இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தேஜஸ்வியும் காங்கிரஸும் போட்டி போடும்போது தேஜஸ்வி கட்சியோட 1 மடங்கு குறைவா காங்கிரஸ் கட்சி போட்டி போடுது. அதாவது அவங்க 140, இவங்க 60% தான். அப்போ ஓட் ஷேரும் பாதியா வந்திருந்தா அது வேற விஷயம். ஆனா ஓட் ஷேர் 1/3 குறையுது. அதாவது 1/3 தான் வாங்கியிருக்காங்க அவங்க. தேஜஸ்வி பார்ட்டியோட ஓட் ஷேர்ல எவ்வளவோ அதுல 3ல் 1 பங்கு தான் காங்கிரஸ்க்கு வந்திருக்கு. அதர்வைட்ஸ் காங்கிரஸ் கட்சிக்கு பீகார் மாநிலத்துல கட்டமைப்பு இல்லை. இது அவங்களுக்கு முந்தைய தெரியுங்க. இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை நாள். ராகுல் காந்தி எங்க இருக்காரு? ராகுல் காந்தி வெளிநாட்டுல இருக்காரு. பிரியங்கா காந்தி வெளிநாட்டுல இருக்காங்க. பீகார் தேர்தலை பற்றி காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு கவலையே படலைன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா பெரிய பிரச்சாரமும் பண்ணலைங்க. அவங்க ராகுல் காந்தி பிரச்சார களத்துக்கு வரும்போதே ரொம்ப லேட்டா தான் வந்தாரு. ரொம்ப சொற்ப நாட்கள் தான் பிரச்சாரம் பண்ணாரு. தேஜஸ்வி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுச்சு காங்கிரஸ் கட்சி. அப்போ ஆரம்பத்துல இருந்தே இது செட்பேக்கா இருந்துச்சு. அதில் பாதாளத்துல வீழ்ச்சி ஆயிருக்க கூடாது. ஆனால் நமக்கு ஃபுல் ஃபிகர் கிடைக்கும் போது கடைசியில என்ன ஆகும்னா, கொஞ்சம் எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவாகவே நிறைய தொகுதி தோத்துருப்பாங்க. வேணா நீங்க கணக்கில் எடுத்து பாருங்க. வாக்கு வித்தியாசம் ரொம்ப குறைவா இருக்கும், 1000 ஓட்டு கீழே இருக்கும். நிறைய தொகுதி பிஜேபி ஜெயிச்சுட்டு போயிருக்கும், இல்லைன்னா நிதிஷ்குமார் பார்ட்டி ஜெயிச்சுட்டு போயிருக்கும். பிஜேபிக்கும் நிதிஷ்குமார் பார்ட்டிக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. அங்க சென்ட்ரல்ல ரூலிங் பார்ட்டி, ஸ்டேட்ல ரூலிங் பார்ட்டி, டபுள் அட்வான்டேஜ் அவங்களுக்கு. டபுள் இன்ஜின் இல்ல, டபுள் அட்வான்டேஜ். அப்ப அதை எதிர்கொள்ளும் போது நீங்க பெரிய அளவுக்கான அந்த ஒரு கட்டமைப்பும் ஒரு பெரிய அளவுக்கான அரசியல் வியூகமும் தேவை இல்லையா? சார், நீங்க பிஜேபிய அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப இதுல இன்னொரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்போ ரிசல்ட் வந்திருப்பது அப்படியே மகாராஷ்டிரா தேர்தலை போலவே இருப்பதை பார்க்க முடியுது. ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக இருந்தார். ஆனா அங்கே அவர் இல்லாமையே பிஜேபி கூட்டணி அமைக்க முடியும் என்ற நிலை வந்தவுடன் முதலமைச்சர் இருந்து துணை முதலமைச்சர் இறக்கப்பட்டாரு. இங்கேயும் நிதிஷ்குமாருடைய அந்த சீட் இல்லாமலேயே
பிஜேபியால தனித்தே, அதாவது எல்ஜேபி, சிராக் பாஸ்வான்ல இருந்து மற்ற சித்தாராம் மாஞ்சில இருந்து எல்லாருமே இணைத்து கொண்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமை, அந்த எண்ணிக்கை பிஜேபி இருக்கும்போது நிதிஷை அவங்க கலட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? மகாராஷ்டிராவை போலவே அது மாதிரி எதுவும் அரசியல் நடக்கக்கூடிய நிகழ்வு இப்ப இருக்குமா, இல்ல பின்னாலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? பிஜேபி என்ன வேணாலும் செய்யுங்க, அதான் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் தொடர்ந்து. நீங்க சொன்ன மகாராஷ்டிரா உதாரணம் சரியான உதாரணம் தான். ஸோ நிதிஷ்குமார் இல்லாமல் அங்கே ஆட்சி அமைக்க முடியும். நிதிஷ்குமாருக்கு ஏஜ் ரிலேட்டடா பல விதமான உடல் சோர்வுகள் இருக்குங்கிறத நம்ம கேம்பெயின் பீரியட்லேயே பார்த்தோம். நிறைய விஷயங்களை அவர் மறக்கிறாரு. அது எல்லா தரப்புக்குமே தெரியும், பிஜேபி தரப்புக்குமே தெரியும். இப்போ பிஜேபி கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் பீகார்ல இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. அது நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ஆச்சரியப்படுறது இல்லை. நிதிஷ்குமார் இல்லாத ஒரு நிதிஷ்குமாரை டெப்டி சிஎம் ஆக்கிட்டு கூட அவங்க போகலாம், போகக்கூடாதுன்னா நான் சொல்லவே வரல. ஏன்னா அதான் அவங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதுன்னு நினைப்பாங்க. இப்போ அந்த ஆபத்து எப்போதுமே உண்டு. இப்போ இதே ஃபார்முலா தமிழ்நாட்டில் அப்ளை ஆகும்போது காங்கிரஸ் கட்சி இங்க அதிக சீட்டு கேட்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருச்சு. பிஜேபி அதிக சீட்டு கேட்கிற நிலைமைக்கு போயிருக்குல்ல. அப்ப அதிமுக என்ன பண்ணும்? சரி, நான் எங்களுக்கு பாருங்க பெரிய வெற்றி. இப்போ எடப்பாடி பழனிசாமி உடனே அறிக்கை விடுறாரு, பெரிய வெற்றிங்க. தமிழ்நாட்டு வெற்றி கூட அவ்வளவு பெரிய அறிக்கை விட மாட்டாரு. பீகார்ல பெரிய வெற்றி, அது பிரதமர் மோடியின் தலைமைக்கும் அமித்ஷாவின் தலைமைக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சு அறிக்கை விடுறாரு. ஆபத்து என்ன? ரைட்டுங்க, எங்க தலைமை கிடைத்த வெற்றி, அதே மாதிரியான வெற்றி தமிழ்நாட்டிலையும் சாத்தியம்தான். பீகார்ல இருக்கிற மாதிரி நம்ம இங்க தொகுதி பங்கீடு பண்ணிக்கிடுவோம், எங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுங்க, 100 தொகுதி கொடுங்க, அங்க 101 தொகுதியில் நாங்கள் நின்றுருக்கோம், இங்க 100 தொகுதி கொடுங்க, 90 தொகுதி கொடுங்க என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வார்கள்? சிக்கல். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கிறாங்க கருத்து, முழு ரிசல்ட் வரட்டும்னு சொல்லி அவர் கருத்து சொல்லாம ஒதுக்கி போறாரு. ஆனா அப்பவே முன்னிலை நிலவரங்களை வச்சு நம்மளால யூகிக்க முடிஞ்சது. ஏன் கருத்து சொல்லாம ஒதுக்கி போறாங்க தலைவர்கள்னா, எல்லா கட்சியும் தமிழ்நாட்டிலயும் இருக்கு, தமிழ்நாட்டிலயும் ஏதாவது ஒரு கூட்டணியில இருக்காங்க. அப்ப இப்ப நம்ம அக்னாலேஜ் பண்ணோம்னா அது அவங்களோட பேர வலிமை அதை நோக்கி போயிடும். ஸோ அக்னாலேஜ் பண்ண முடியாது. இல்ல கண்டனமாக பேசினா அப்பவும் அது கூட்டணியில சரியா வராம போயிடும். இப்ப இதுக்கு முந்தி என்ன பேச்சு? காங்கிரஸ் கட்சி இங்க தனியான அணி அமைக்க பார்க்குதுங்க, விஜய் தலைமையில அவங்க கூட்டணி திமுக கூட்டணியில இருந்து விலக போறாங்க. அந்த எவென்ச்சுவாலிட்டிக்கு திமுக தயாரா தானே இருக்கும் எப்போதுமே. இப்பவே சில பதிவுகளை நான் இன்னைக்கு பார்த்தேங்க, திமுக நண்பர்கள் பதிவு தான். அவங்க ஆன்டி காங்கிரஸா இருந்தாங்க. அது உண்மையும் கூட. என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவுக்கு கட்டுமானம் தமிழ்நாட்டிலையும் இல்ல. ஒரு ஆவரேஜ் ஓட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, எனிவேர் பிட்வீன் 3 to 4% ஓட்டு இருக்கு, அவ்வளவுதான். பட் கூட்டணி அரசியல்ல பீகார் தேர்தலில் ஒரு 5% ஓட்டு வித்தியாசத்துலதான் இவ்வளவும் வந்திருக்குங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா 1% வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் 1%. அதுல நிறைய தொகுதி போயிருக்கும். மொத்தத்திலே 5%க்குள்ளதான் நிற்கும். அதாவது இந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும் என்டிஏவுக்கும் மகா கட்பந்தனுக்கும் இடையில வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் 5% தான். எல்லா 243 தொகுதியிலும் இருக்கும். அப்ப அது முக்கியம்னு ஆகும்போது கூட்டணி ஃபார்மேஷன்ல 3% 2% இருந்தா கூட அந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுக்குது. இதான் மேஜர் பார்ட்னர் மைனர் பார்ட்னர் கான்செப்ட் இதாங்க. அப்ப இந்த கான்செப்ட்ல மைனர் பார்ட்னர் பெரிய அழுத்தங்களை எல்லாம் கொடுத்து தங்களுக்கு இல்லாத பலம் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு நிபந்தனைகளை விதிக்கும் போது சிக்கல் வருது. இப்ப இங்க ராகுல் காந்தி எல்லாம் பெரிய யாத்திரை நடத்துவதற்கோ இல்லைன்னா பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனைகளை எடுத்து போவதற்கோ இங்க அலோவ் பண்றது இல்லை. அது நல்லா கவனிச்சு பாருங்க. பாரத் ஜோடோ யாத்திரை முதல்ல நடத்தினது ஒண்ணுதான், மற்றபடி இங்க அலோவ் பண்றது இல்லை. இப்போ உதாரணமா சாருக்கு எதிரான போராட்டங்கள், இந்த போராட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்குது? எங்களுக்கு முக்கியத்துவமே தரலைங்க, எங்க தலைவர்கள் படத்தையெல்லாம் நீங்க சின்ன சைஸ்ல போட்டீங்க, நாங்க வரல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வரல, அவங்க பல மாவட்டங்கள்ல வரலைங்க இந்த சாருக்கு எதிரான போராட்டங்கள்ல. ஆனா எஸ்ஐஆருக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஆல் இண்டியா லெவல்ல வாக்கு திருட்டு இதெல்லாம் கொண்டு வந்தது ராகுல் காந்தி தான். அதுக்கான போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும்போது அவரோட காங்கிரஸ் கட்சி இங்க பல காரணங்களை சொல்லி ஒதுங்குது. ஆனா போராட்டத்துக்கான வேலைகள் ஏதாவது பார்த்தாங்களான்னா எதுவுமே பார்க்கல.
பிராக்டிகலா ஒரு மேடை போட்டாங்களா, லைட் கட்டினாங்களா, பேனர் போட்டாங்களா, செலவு பண்ணாங்களா? அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, நீங்க செலவு பண்ணுங்க, நாங்க எப்படி எங்கிட்ட 3% ஓட்டு இருக்குல்ல, அந்த 3% வச்சுதானே நீங்க ஜெயிக்கிறீங்க, அப்ப நீங்க தான் செலவு பண்ணணும், நீங்க தான் வேலை பார்க்கணும், நீங்க தான் பேனர் கட்டணும், நீங்க தான் ஆள் கொண்டு வரணும், ஆள் திரட்டணும். நாங்க வந்து அலுங்காம வந்து மேடையில் உட்காந்துருப்போம், பேசுவோம். எங்க தலைவர்கள் படத்தை வந்து நீங்க பெரிய சைஸ்ல போடணும். இது அவங்க மைண்ட் செட். பீகார் தேர்தல் முடிவு என்பது காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல ஒரு படிப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்குமா அப்படின்ற கேள்வி இல்ல. பாஜக காங்கிரஸோட எம்பிக்களே சில பேர் வந்து விஜய் பக்கம் போவோம்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் பக்கம் போவதை காட்டிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட இருக்கிறது தான் கொஞ்சம் சீட்டாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்ற முடிவுக்கு அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? பொதுவாக காங்கிரஸ் கட்சி அப்படியான வரலாற்று படிப்பினைகள் எல்லாம் அடைவதே இல்லைங்க. ஆல் இண்டியா லெவல்லே அவங்களுக்கு வந்து சில மாநிலங்கள்ல செல்வாக்கு இருக்கு. அந்த மாநிலத்துல அவங்க என்ன ஃபார்முலா கடைபிடிக்கிறாங்களோ அதை செல்வாக்கு இல்லாத மாநிலத்துல கடைபிடிக்கிறாங்களா? தெலுங்கானால காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு இருக்குங்க. இப்ப தெலுங்கானால ஒரு சீட் ஷேரிங் ஃபார்முலா வச்சிருப்பாங்கல்ல லோக்கலா, அந்த ஃபார்முலாவை அவங்க வந்து பீகார்லயோ தமிழ்நாட்டிலயோ கடைபிடிக்க தயாரா இருக்காங்களா? உள்ள தளவுல லோக்கல் காங்கிரஸ் இல்லைங்கிறதான் பெரிய பெரிய பிரச்சனைங்க. என்னன்னா அவங்க இன்னமும் பழைய நினைப்பிடா பேராண்டியில இருக்காங்க. இன்றைக்கு வந்துங்க தேசிய கட்சிகள்ல பிஜேபிக்கு நிறைய மாநிலங்கள்ல செல்வாக்கு இருக்கு. வெறும் இந்துத்துவா நான் இந்துத்துவான்னு அதை பார்க்காம பிஜேபி ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி 10 வருஷமா சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கு, 11வது வருஷம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த பார்ட்டி மத்திய ஆட்சியில இருக்கிற பார்ட்டிக்கு சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் தராரு. இப்ப அவர் மாநிலத்துல அது வந்து கால் ஊன்ற முயற்சி பண்ணி வளர்ந்துகிட்டு இருக்குது பிஜேபி. அதையும் தாண்டித்தான் அவர் வந்து மத்திய ஆட்சிக்கு ஆதரவு தராரு இல்லையா? நேற்றைக்கு நான் பாக்குறேங்க, அவரு நாரா லோகேஷ் என்ன சொல்றாருன்னா, நமோனா நரேந்திர மோடி இல்லைங்க, நாயுடு மோடி, NAMOங்க நமோ, அது நரேந்திர மோடி அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அவர் இல்லைங்க நாயுடு NA மோடி MO அப்படின்னு சொல்றாரு அவரு. பிஜேபி அதை ரசிக்கல ஆக்சுவலா, ஆனாலும் அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. என்னன்னா பிஜேபியே ஒரு செக்ல வைக்கணும், பிஜேபி யூஸ் பண்ணணும், ஆனா ஒரு செக்ல வைக்கணும். இது வந்து ஆந்திராவோட ஃபார்முலா மாதிரி தெரியுது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து அந்த ஃபார்முலால காங்கிரஸ் கட்சி பீகார் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன உளவியல் இருக்கோ அதே மாதிரியான ஒரு உளவியல்ல அது பெருமித உளவியலாக இருக்கும். அந்த பெருமித உளவியல்ல பிஜேபி இருக்கும் இல்லையா? அப்போ பிஜேபியோட உளவியலுக்கு இங்க உறுதுணையா இருக்கக்கூடிய கட்சி எதுன்னா பாமக, அன்புமணி பாமக. ஓகே, அன்புமணி பாமகவும் பிஜேபியும் ஒன்னா சேர்ந்தா அதிமுகவை ஒரு கோட்ல நிறுத்தணும் அப்படிங்கறது அவங்க எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த கோடு எது? ஆட்சியில பங்குங்கிறது தானே. அதிமுக முதலமைச்சரே எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், ஆனா எல்லா கட்சிகளுக்கும் நீங்க ஆட்சியில பங்கு தரணும், அதிகமான இடங்கள் தரணும். இந்த வற்புறுத்தல் பீகார் தேர்தல் ரிசல்ட்ல வரும். அதே வற்புறுத்தல் வந்து காங்கிரஸ் கட்சி இங்க திமுக ஆட்சியில பங்கு தரணும்னு கேட்டா அவங்க வேணாமாங்க, வேண்டாமாங்க. அதிமுக இப்ப குழம்பும். என்னன்னா அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா டோட்டலாவே SIRக்கு ஆதரவு அப்படியான ஒரு அபிடவிட்டே போட்டு, இன்னும் சொல்ல போனால் SIR நல்ல முறையில நடத்தணும் அப்படின்னு அவங்க போராட்டம் நடத்த போறாங்க. இப்போ நல்ல முறையில நடத்தணும்னா அப்ப இப்ப நடக்கிறது நல்ல முறையில இல்லைன்னு தானே ஆகுது. அப்பதானே நம்ம வந்து அது ரொம்ப திருந்திய செப்பனிட்டு செய்யணும்னு என்ன சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ரைட்டு. அப்ப SIR கோளாறு இருக்கு, கோளாறு இல்லை. பீகார் தான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 60 லட்சம் பேருக்கு வாக்குரிமை இல்லாமலே போயிருச்சு. வாக்குரிமை பறிக்கப்பட்ட பிறகும் 1.5 மாசம் அங்க டைம் இருந்துச்சு. அந்த டைம்ல தேஜஸ்வி கட்சியை தவிர வேற எந்த கட்சியுமே வந்து மகா கட்பந்தன்ல வேலையே பார்க்கல. இங்க வந்து நிலைமை அப்படி இல்லை. இங்க வந்து SIRோட டே 1ல இருந்து ஒரு பக்கம் திமுக சட்ட போராட்டம் நடத்துது, இன்னொரு பக்கம் SIRல ஆக்டிவா இருக்கு, பதிவுல ஆக்டிவா இருக்கு. என்ன காரணம்னா அப்படிதான் இருக்க முடியும். சட்ட போராட்டம் எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ SIR பதிவுல ஆக்டிவா இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு?
ஒரு வாக்காளரை பல முறை பார்க்கக்கூடிய வாய்ப்பு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு கிடைக்கும். ஒரு பிஎல்ஏ பல முறை பார்க்கறான் வாக்காளனை. ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் வாக்காளனுக்கும் பிஎல்ஏக்கும் இடையில இருக்க அந்த கம்யூனிகேஷனான்னு யோசிச்சு பாருங்க. இருக்காது. இவன் போவான், ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவான், அப்ப அவன் ஒண்ணு சொல்லுவான், எங்க பகுதியில வந்து குப்பையே சரியா வரலைங்க, எங்க பகுதியில இந்த பிரச்சனை இருக்கு, எங்க பகுதியில அந்த பிரச்சனை இருக்கு, ரேஷன் கார்டுல என் பேர் விடுபட்டு போயிருக்கு, எல்லாத்தையும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவான். இல்லம்மா நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மட்டும்தான் வந்தேன்னு எந்த கட்சிக்காரனும் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு வாக்காளனுக்கும் கட்சியில் இருக்கிற கடைக்கோடி தொண்டனுக்கும் இடையில நல்ல தொடர்பையும் புரிதலையும் ஏற்படுத்துவதற்கு எஸ்ஐஆர் எக்ஸசைஸ திமுக பயன்படுத்திக்குது. அது திமுகவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பிஜேபி அல்லது மோடி அமித்ஷா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பு. சரி, இந்த வாய்ப்பு அதிமுகவுக்கும் சேர்ந்து தானே கிடைச்சது. யார் போக வேண்டாம் சொன்னா? பிஎல்ஏ வந்து எல்லா கட்சியிலும் நீங்க நாங்க பூத்த அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்ன்றீங்க. பிஜேபிக்கு சேர்ந்து தானே இது, அவங்க கட்சி தானே இது. அப்ப பிஜேபியோட பிஎல்ஏ எத்தனை பேர் இந்த பணியில ஈடுபட்டாங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு ஒண்ணும் பெருசா இல்லைங்க. எங்கேயாவது சில தொகுதிகள்ல இருக்கலாம், நான் அதை மறுப்பதற்கு இல்லை. அதிமுக கண்ணுக்கு தெரிஞ்சு இல்ல, ரூரல் ஏரியால இருக்குன்னு சொல்றாங்க. டிவிக்கே இல்லவே இல்லை, காங்கிரஸ் இல்லவே இல்லை, சுத்தமா இல்லைங்க. அவங்க வரதே கிடையாது. இப்படி நடந்துட்டு இருக்குன்னு அதை பத்தி அவங்க கவலையே படல. அது வாக்காளனா பார்த்து அவனே அவன் பேரை சேர்த்துக்கிட்டு அவனே நமக்கு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு மண் குதிரை, அதை நம்பித்தான் நீங்க கரை சேர வேண்டியது இருக்கு அப்படிங்கிற நிலைமை காங்கிரஸ் கட்சியால நிர்பந்த ரீதியில தரப்பட்டால் 2016 ஜெயலலிதா எடுத்த அதே முடிவு தான் வரும். கடைசி நேர நிர்பந்தங்களால சலிச்சு போன ஜெயலலிதா தான் கூட்டணி எல்லாம் வேணாங்க, நீங்க கூட்டணியா அதிமுக வர்றீங்களா வாங்க சந்தோஷம், ஆனா ரெட்டை இலையில நில்லுங்க, யாரா இருந்தாலும் சரிதான், ரெட்டை இலையில நிக்கிறீங்களா? அப்ப என்ன ஆச்சுங்க? அது பெரிய இதெல்லாம் பொலிட்டிக்கல் சூசைடுங்க, தற்கொலை முடிவுன்னு தானே சொன்னாங்க. 11 to 16 ஜெயலலிதா ஆட்சி, பல பிரச்சனைகள். 2014 ஜெயலலிதாவுக்கே தண்டனை. அது பிறகு குமாரசாமி கோர்ட்ல தான் அவங்க வந்து விடுதலை பெற்றாங்க. அப்படியான ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ல தங்களது ஓட்டு வங்கியை மட்டுமே நம்பி அவங்க எடுத்த முடிவு, அதுல வெற்றி. மரபு சாராத உத்திகளை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் பல நேரங்களில் தேர்தலில் வெற்றி கிடைக்குது. திமுக வந்து கலைஞர் காலத்து திமுக கொஞ்சம் வேற மாதிரி இருக்குங்க. ஸ்டாலின் காலத்து திமுக ஸ்டாலின் கொஞ்சம் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் தான். அவர் அப்படி போங்க அப்படின்னு கடினமா யாரையும் பேசுறது இல்லை. ஆனா காங்கிரஸ் கட்சியே தன் நிலை உணராம அதிகமான இடங்கள் வேணும் என்று கேட்டால், இன்னைக்கு ஒரு திமுக பதிவு பார்த்தாங்க சமூக வலைதளத்தில், இப்பதான் பார்த்தேன். திருச்சி வேலுசாமி அவர்களே பீகார் சென்று வாருங்கள் அப்படின்னு ஒரு பதிவு ஷார்ட் வளர்த்தாங்க மொத்தத்திலே. எதுக்காக நான் சொல்றேன்னா, நிலைமை புரியாமலே திமுக வந்து வரக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாது, அதிமுக நினைக்குது, புரிஞ்சுக்க முடியுது, பிஜேபி நினைக்குது, புரிஞ்சுக்க முடியுது, காங்கிரஸே நினைச்சா அர்த்தமே இல்லையே. ஆனா நினைக்குது இல்ல, நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியோட எம்பிக்களே நினைக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் வெளிப்படையா பேசுறாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு சின்ன நியூஸ் பண்ணியிருந்தாங்க, நியூஸ் ஐட்டம் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து என் கை என் பெருமைன்னு ஏதோ சொல்லி கேம்பெயின் மாதிரி பண்ணி அவங்க வந்து இவரெல்லாம் வராரு, சோடங்கர்லாம் வராரு, பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆதரவாளர்களோட மைண்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மாற்று முடிவு எடுக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையோ பொய்யோ தெரியாது. காங்கிரஸ் ஆதரவாளர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்கீங்க? என்ன நீங்க அவங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்க போறீங்க? காங்கிரஸ் ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து விஜயோட போகணுங்கிற விருப்பத்தை தெரிவிக்க போறாங்களா? அப்ப பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் நின்னார, என்ன ஆனாரு பீகார்ல? ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா இறுதியான கேள்வி, பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் ஒத்து போறக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்னன்னா பிரசாந்த் கிஷோர். அங்க எப்படி ஒரு பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து எனக்கும் நிதிஷுக்கும் தான் நேரடி போட்டி, நிதிஷ் 25 சீட்டு ஜெயிச்சாவே நான் அரசியல் விட்டு வெளியே போறேன் அப்படின்னாரு. இங்க பாத்தீங்கன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு. அங்க அதே மாதிரி 3வது அணி, இங்கேயும் 3வது அணி, ரிசல்ட் அங்க 0. இது போல 0 வந்து இங்க விஜய்க்கு வருமா? பீகார் தேர்தலை போல அந்த விஷயம் வருமா? இங்க எப்படி 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சாங்களோ இந்த 3வது அணி அப்படின்றதுனால
அதே போல இங்கேயும் 3வது அணியின் மூலமாக 200 சீட் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? இங்க தமிழ்நாட்டோட களம் எப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சி திமுக. இந்த ஆளுங்கட்சி வந்து பல பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கிறது, நிறைய சாதனைகளையும் பண்ணியிருக்கு. அப்ப ஜனங்களோட வந்து இப்போ இன்றைய தேதிக்கு கடைசியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான வாய்ப்பு எஸ்ஐஆர் மூலம் கிடைச்சிருச்சு. அதாவது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, இப்போ வந்து ரோடே சரியில்லை அப்படிங்கிறது ஊரோட பொது பிரச்சனைங்க. எங்க வீட்டுல வந்து சரியா வந்து கழிவு நீர் அகற்றம் இல்லைன்னு சொல்றது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம். இப்போ இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாம் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் நமக்கு தெரியணும்ல. அப்ப அதுக்கான வாய்ப்பு இப்போ வந்து நேரடியா கிடைச்சிருது. ஒவ்வொரு வாக்காளரையும் போய் பாக்குறாங்க, ஃபாரத்தை ஃபில்அப் பண்றாங்க, அப்படியே வந்து அவங்க பிரச்சனைகளையும் அட்டன் பண்றாங்க. அது போக அவனுக்கு ஒரு மைண்ட் செட் என்ன ஆகும்னா, சரி இவங்க தாங்க நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா வந்து செய்யறாங்கன்னு ஒரு வாக்காளனுக்கு மைண்ட் செட்டும் வந்துடும். அப்போ பீகாரை விட தமிழ்நாடு ஆளுங்கட்சி என்பது அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கு. பீகார்லயும் ஆளுங்கட்சி வந்து நிதிஷ்குமார் கட்சி தான். அவங்க காலகட்டத்தோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்த்தாலும் ரொம்ப கணிசமா இருக்கு. அதாவது இந்த வெற்றி நிதிஷ்குமாரோட வெற்றி அல்லது நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணியோட வெற்றி தொடர்ந்து அவங்க ஆட்சியில இருந்த பிறகு கிடைச்சிருக்கு. அதையும் சேர்த்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்படின்னா ஆட்சிக்கான சாதனைகள் அங்க இருக்கு, மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய சாதனைகள் இருக்கு. கடைசி நேரத்துல அவங்க வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, ரைட்டுங்க, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா வாட் எவர் இட் இஸ், ஒரு பெரிய வெறுப்புணர்வு அங்க இல்ல. இவங்க சொன்ன மாதிரியான வெறுப்புணர்வு இல்ல. நீங்களே சொன்ன மாதிரி 25 சீட்டு வாங்கினா நான் வந்து அரசியல் விட்டே போயிடுறேன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. அவங்க கிட்டத்தட்ட 80-90 சீட்டு வாங்குறாங்க. 100 சீட்டு ஸ்ட்ரைக் ரேட் இருக்குல்லங்க. இப்ப 100 சீட்ல போட்டி போட்டு 90 சீட்டு ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு? அப்ப ஆளுங்கட்சி பேர்ல பெரிய அதிருப்தி இருந்தா எப்படி 90% வரும்? அதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? கொஞ்சம் ஓட்டு வித்தியாசமோ அதிக ஓட்டு வித்தியாசமோ அல்டிமேட்டா வந்து 90% ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இங்கேயும் திமுகவுக்கும் பாசிபிள் தானே? எப்படி நிதிஷ்குமார் பேர்லயும் ஆட்சி பேர்லயும் சில குறைகள் இருந்ததோ அப்படி திமுக ஆட்சி பேர்லயும் சில குறைகள் இருக்கும். ஆனா இண்டிவிஜுவல் ஓட்டர் வந்து இப்படித்தான் பார்ப்பான். நம்மளோட ஒட்டுமொத்தமாக நமக்கான தொடர்பு, ஒரு ஆட்சிக்கும் நமக்குமான தொடர்பு வந்து இடைவெளி இல்லாம இருக்கு. இதுதான் வந்து இண்டிவிஜுவல் ஓட்டர் பார்க்கிறது. அப்போ பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்து அவரோட கேம்பெயின்ல ஃபெயிலியர் ஆறாரோ, அதாவது பிரசாந்த் கிஷோர் ஃபெயிலியர் பெரிய ஃபெயிலியர். என்ன காரணம்னா அவர் வந்து வியூகவியல் நிபுணர். அதுபோக அவர் எல்லா கட்சியும் இந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்து நான் தான் காரணம்னு சொல்றவர். பயிற்சியும் அவர் நிதிஷ்குமார் கட்சியில இருந்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு அரசியல் பயிற்சி இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள்ல வியூகம் வகுத்திருக்காரு, சொந்தமா அரசியல் பயிற்சி இருக்கு. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமா அவர் பீகார் தேர்தலுக்காகவே வேலை பார்க்காரு. வேற கடந்த 1.5 வருஷமா ரொம்ப ஆக்டிவா வேலை பார்த்திருக்காரு. ஊரா அவரு கிராமமா டூர் போனாரு. ஸோ நிதிஷ்குமாரோட அட்வான்டேஜ் துளி கூட வந்து விஜய்க்கு கிடையாது. எக்ஸப்ட் விஜய் வந்து பாப்புலர் சினிமா ஸ்டாருங்கிற அந்த ஒன்றை தவிர. ஒரு ஸ்டேஜ்ல பிரசாந்த் கிஷோரே என்ன சொன்னாருன்னா, விஜய் பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாலே எங்களுக்கு அட்வான்டேஜ்னாரு. எப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, விஜய் படம் எல்லாம் வந்து இங்க டப் பண்ணி போடுறாங்க, அதெல்லாம் வந்து பீகார்ல இருக்கிற பெண்கள் மத்தியானம் வந்து அந்த படங்களை தான் பாக்குறாங்க, விஜய் படங்களை தான். அதான் ஆக்ஷன் ஓரியன்ட், அந்த மாதிரி ரொமான்டிக் காமெடி இந்த மாதிரி படங்களை தான் பாக்குறாங்க. இப்போ விஜய் எனக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாலே எனக்கு அட்வான்டேஜ்னாரு. விஜயோட பிரச்சார அந்த முதல்ல இந்த கூட்டத்துல வந்து பிரசாந்த் கிஷோர் கலந்துக்கிட்டாரு. அவரே தலைவர் மாதிரி. அவர் பெரிய அளவுக்கு மேடையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவருக்கு பெரிய அளவுக்கு உட்கார வச்சு பெரிய மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க. பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே இங்க இப்ப விஜயோட தேர்தல் இதுக்கு அவர் வந்துருவாருன்னு பேச்சு அடிபட்டுச்சு. அப்போ பிரசாந்த் கிஷோரோட தோல்வி விஜய்க்கு என்ன மாதிரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும்னா, ஒரு படத்தையும் கற்றுக் கொடுக்காது. என்ன காரணம்னா, அப்படியெல்லாம் ரொம்ப ஈஸியா சினிமா ஸ்டார் பாடம் கத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து பை நேச்சரே அவங்க அது இயல்புங்க, ஒரு அரிதார மயக்கம், அது மேக்கப் மயக்கம், இயல்பாகவே அப்படிதான் இருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி விஜயோட சேரலாம் அப்படியான கற்பனையில இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு 3% ஓட்டு இருக்கு. விஜய்க்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. 3% ஓட்டுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் நாப்ல எவ்வளவு சீட்டு கொடுத்துருவாரு? அந்த சீட்டை அது வின்னபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும்? இவ்வளவு சீட் நிக்கிறவங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்குக்கு என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காதுங்களே. அப்ப பீகார் தேர்தல் எஸ்ஐஆர் என்கிற அந்த எக்ஸசைஸ் மூலமாகவும் தமிழ்நாடு தேர்தலுக்கும் கட்டியும் கூறுது. கூட்டணி
அந்த அமைப்பு எப்படி தொகுதி பங்கீடு அதுக்கும் தமிழ்நாடு தேர்தலுக்கு கட்டியம் கூறுது. பீகாரும் தமிழ்நாடும் பல வகைகள்ல ஒன்னா டிராவல் பண்ணுது. இந்த தேர்தல் வெற்றி அந்த கணிப்பு இதுல ஒன்னா டிராவல் பண்ணுது. நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, பீகாரோட புரட்சி என்பது ஏக இந்தியாவுக்கு வழிகாட்டியாக 75ல திகழ்ந்தது. அப்படியான ஒரு புரட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தால் இப்போ நடந்திருக்கும். மாற்றம் ஏற்படவில்லை. இன்னமும் லாலு பிரசாத் மீதான வெறுப்பு அங்க பெரிய அளவுக்கு இருக்கு. இப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.